இஸ்லாமியர்கள் நம்புவதற்கு எங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கிறது. என்ன ப்ரூஃப்? உங்கள்ட்ட கையில இருக்கக்கூடிய குர்ஆன் தந்திருக்கிறாங்க. இந்த குர்ஆன் என்பது முகமது நபி கடவுள் வார்த்தைன்னு எங்கள்கிட்ட சொன்னார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி இந்த குர்ஆனுக்கு சொல்லி, இது என்னுடைய வார்த்தை இல்ல, என்னை படைத்த இறைவனிடமிருந்து எனக்கு வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார். அந்த குர்ஆனை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறோம். அந்த குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தார ஒருத்தர் அவருடைய பேச்சு மாதிரி இருக்கிறதா, இந்த 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுற மாதிரி இருக்கான்னு நீங்க எடுத்து பாருங்க. பார்த்தோம்னு சொன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிகள் பேசுவான அதை விட அற்புதமான முறையில் அதுல உள்ள மெசேஜ்கள் அடங்கி இருக்கிறது. சின்ன உதாரணத்துக்கு 1-2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ரொம்ப வேண்டியதில்லை. 1-2 சில உதாரணங்கள். இப்ப நம்ம பூமி உருண்டைங்கிறோம், பூமி சுத்துதுங்கிறோம், பூமி சுத்துது, பூமி உருண்டை, சூரியன் சுத்துதுங்கிறோம், சூரியன் தன்னை தானே சுத்துதுங்கிறோம், அதை பூமி வேற சுத்திக்கிட்டு இருக்குங்கிறோம். இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு எல்கேஜில இருந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். ஆனால் இந்த பூமி உருண்டை என்பதையும் பூமி சுத்துது என்பதையும் சூரியனை சுத்துது என்பதையும் சொன்னவர்கள் கடந்த காலங்களில் என்னென்ன கதிக்கு ஆளானார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதவாதிகள் ஒரு சொன்னார் பாருங்க, அந்த மதவாதிகளால் கலிலியோ போன்றவர்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த காலத்துல இந்த அறிவுலாம் இருக்கல. எந்த அறிவு? பூமி உருண்டைங்கிற அறிவு இருக்கல, பூமி சுத்துதுங்கிற அறிவு இருக்கல, சூரியன் சுத்துதுங்கிற அறிவு இருக்கல. இன்னும் சொல்ல போனா இப்ப என்ன சொல்றான் சூரியனை பத்தி தெரியுமா? சூரியன் ஓடுதுன்னு வேற சொல்றான். சூரியன் என்ன செய்யலாம், இது சூரியன் வச்சுக்கிறீங்களேன், இது பூமின்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த பூமி சூரியன் அப்படி சுத்துது. இது ஒரு சுத்துறதுக்கு என்னது, ஒரு 365 நாள் ஆகுது. இது இங்க இருக்கிற பூமி இதே இடத்துக்கு ரவுண்ட் அடிச்சு இந்த டைரக்ஷன்ல வருவதற்கு ஒரு வருஷம். இது ஒரு ரவுண்ட் தன்னைத்தானே சுத்துது பாருங்க, இது ஒரு நாள். இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்குது, 24 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு போடுது. இது ஒரு நாள். இப்படி சுத்தி வர்றதுக்கு பேர் ஒரு நாள், இப்படி சுத்திட்டு வர்றதுக்கு பேரு ஒரு வருஷம். இதை கணக்கு பண்ணிட்டோம். இப்பவும் நான் என்ன சொல்றான், சூரிய இப்ப என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுத்துதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் இது வரைக்கும். இப்ப என்ன சொல்றான்னா, தன்னைத்தானே சுத்துறது மாத்திரம் இல்லாம அது ஓடுது. இந்த கேலக்சிக்கு உள்ள அது பயங்கர வேகத்துல ஓடுது. ஓடும்போது இது இழுத்துட்டு போகுது. அதாவது பூமி சூரியன் ஓடிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, 4 விரக்கடை இருக்குன்னா 5 விரக்கடை இதே அளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஓடுது, இதை இழுத்துக்கிட்டு ஓடுது, அதோட இது நமண்டுகிட்டு வருது. இவ்வளவு ஒரே நேரத்தில் சேர்ந்து நடக்குது. இப்ப கண்டுபிடிச்சு என்ன பண்றான்னு கேட்டா, சூரியன் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கவில்லை, ஒரு கோளும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கவில்லை, சூரியன் கூட ஓடுகிறது. இது இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி கேட்டா சூரியன் ஓடுதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். இப்ப சொல்றாங்க, இப்ப கண்டுபிடிச்சு சூரியன் ஓடுது, இழுத்துக்கிட்டு தான் ஓடுகிறது. அது பூமியை இழுக்கிறதுனால பூமி சந்திரன் பூமியுடைய துணைக்கோள், பூமியை சுத்தி வரக்கூடிய சந்திரன். இது இழுக்கிறதுனா அதை இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம ஓடிட்டு இருக்க லட்சக்கணக்கான மைல் வேகத்துல நம்ம பூமி இழுத்துக்கிட்டு சூரியன் ஓடுது, அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னன்னு கேட்டா, இத 1400 வருஷத்துக்கு ஒரு பேச முடியுமா? பேச முடியாது. இன்னைக்கு உள்ளவர்களுக்கு இப்ப லேட்டஸ்டா தெரியக்கூடிய இந்த அறிவியலை குர்ஆன் எப்படி சொல்லுது, வஷம்சு தஜ்ரி, குர்ஆன் நேரடி வசனம், சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன்ல இருக்குங்க. சூரியன்கிறது நம்ம வானத்தில் ஒட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த காலத்துல எழுத படிக்க தெரியாத ஒரு முகமது, ஆனா படிக்காத ஒரு முகமது, அவர் சொல்றாரு சூரியன் ஓடுதுன்னு இறைவன் எனக்கு சொல்றான் அப்படிங்கிறாரு. இப்ப இவ்வளவு நாளைக்கு பிறகு நிரூபிக்கிறான், ஆமா ஓடத்தான் செய்யுது, கோள்கள் எல்லாம் உருண்டை அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது, எல்லா கோள்களும் ஓடுகிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப சூரியன் ஓடுவது, சுழல்வது, குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் அதனுடைய வட்ட வரைக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கின்றன. அது நீந்துறது வார்த்தை வேற போடுறான், அந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிடிமானம் இருக்கு, நீந்துன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் அதனுடைய வட்ட வரைக்குள்ளே நீந்தி கொண்டே இருக்கின்றன. இப்ப நம்ம யோசிக்கிறோம், பூமி உருண்டை என்பது அந்த காலத்தில் யாருக்காக தெரியுமா? நீங்க இன்னைக்கு இருந்து பேசக்கூடாது, அப்படி நீங்க 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிடணும். அந்த காலத்தில் இருந்த அறிவியல் அறிவை கொண்டு, அந்த காலத்தில் இருந்த சாதனத்தை கொண்டு, அந்த காலத்துல மனிதன் அவனுடைய ஊருக்கு அந்த ஊர் இல்லைன்னு நினைச்சான், பூமி தட்டேன்னு சொன்னான், ஒரு எவ்வளவு கண்ணுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஊருன்னா, அதுக்கு பிறகு ஊரே இல்லைன்னா. அதனால ஒவ்வொரு நாட்டையும் கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது இவர், கண்டு என்ன பிடிக்கிறது இல்லைன்னு இருந்தாங்க, அதனால கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஆள் போய். அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதுக்கு முந்தின காலகட்டம் அறியாமை காலத்துல, ஏதாவது கிபி 570, இன்னைக்கு 2008 இருக்கிறோம், கிபி 570 பிறந்த ஒரு மனிதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பூமி உருண்டை என்று இறைவன் சொல்கிறான், பூமி சுத்துது என்று இறைவன் சொல்கிறான், எல்லா கோள்களும் சுத்துது என்று இறைவன் சொல்கிறான், சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். அன்னைக்கு சொன்னார
இன்னைக்கு நிரூபணமாவது இப்ப நம்ம யோசிக்கணும், இப்பதான் பகுத்தறிவு வேலை செய்யணும். இது எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? ஒன்னு அவர் 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானியா இருந்திருக்கணும், அப்ப சொல்லலாம். அல்லது என்னவா இருக்கணும், அப்ப எவன் இந்த உலகத்தை படைச்சதா சொல்றான் அவன் சொல்ற மாதிரி தானே இருக்குது. கடவுள்னு ஒருத்தன் இருந்து அவனுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு உலகத்துல. அந்த காலத்துல கடவுள் இல்லைன்னு வச்சுக்கிறோம், கடவுள் இருந்தால் அவனுக்கு மட்டும் தான் இது தெரியும். அப்ப அவர் சொன்னபடி அமைஞ்சிருக்கா இல்ல இந்த வாசகம், இது அப்படி சிந்திச்சு பார்க்கிறோம். அப்படின்னா இது குரானை கொண்டாந்து இறைவன் வார்த்தைங்கிறாரு, கரெக்டா அந்த மனித வார்த்தை இல்லைன்னு நமக்கே தெரிகிறது. இல்லைன்னா அவர் எப்படி சொன்னான்னு ஒரு ஆதாரம் சொல்லுங்க. தற்செயலா ஒன்னு ரெண்டு சில பேர் உளர்வாங்க, கரெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி சில முனிவர்கள்லாம் உளறி இருக்கிறாங்க, அது மாதிரி இதை எடுத்துக்க கூடாது. எல்லாமே எந்த அறிவியலை பற்றி, குழந்தை கருவிலை எப்படி வளர்கிறதை பற்றி பேசும் பொழுது ஸ்கேன் இல்லாத காலத்துல இஸ்லாம் குரான் பேசின மாதிரி யாரும் பேசினது கிடையாது. அவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 40 நாளைக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது என்பதை குரான் பேசுகிறது. அவ்வளவு தெளிவான வார்த்தைகளால் பேசுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானி பேசுவது போல பேசுகிறது. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? அந்த காலத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேருவதே குழந்தை உண்டாவதுக்குன்னு வழங்காத ஒரு காலம். அந்த மாதிரியான ஒரு காலத்துல என்ன செய்யறது, இதை அவ்வளவு துல்லியமாக குரான் பேசுகிறது என்று சொன்னால், பூகம்பத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், நிலநடுக்கத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், இந்த சுனாமியை பத்தி கூட பேசுதுங்க. சுனாமி இருக்க, சுனாமின்னா என்ன? சுனாமி அலை வருதுங்கணும்ல, சுனாமிங்கிறதுக்கும் சாதாரண அலைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. சாதாரண அலை கடலுடைய மேற்பரப்புல வரக்கூடியது. சுனாமிங்கிற அலை மேல ஒண்ணுமே இருக்காது, உள்ளேயும் அலை இருக்கு. ஆள் கடல்ல அலை பொங்கி கீழே இருந்து அலை சொல்லட்டிக்கிட்டு கரைக்கிட்ட எந்திரிக்கும். அந்த வேகத்துல வர்றதுனாலதான் என்ன செய்யுது, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தகர்க்கிறது. இப்ப குரான் சொல்லுகிறதுங்க, ஆள் கடலுக்கு உள்ளேயும் அலைகள் இருக்கு. நீ மேல மட்டும் அலையை பார்த்துட்டு இருக்கிறப்பா, ஆள் கடலுக்கு உள்ளேயும் அலை இருக்கிறது, அலைக்கு மேல் அலை இருக்கிறது அப்படிங்கிற வாசகத்தை குரான் சொல்லுதுன்னா, இவர் கடல்ல பிரயாணம் செய்யாத ஒரு முகமது, கப்பல்ல ஏறாத ஒரு முகமது நபி. அவர் கடல் பக்கத்துல இருந்தார், அவர் பக்கத்து ஊர்ல கடல் இருந்தது. ஆனால் அவர் கடல்ல போகாதவர், கப்பல்ல போகாதவர். அப்படி கப்பல்ல போனா கூட ஆள் கடல்ல உள்ளதெல்லாம் அவர் அறிந்து கொள்ள இயலுமா? அதுக்கான கருவிகள்லாம் இருந்துச்சா? இல்ல. அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது ஆள் கடலுக்கு உள்ள அலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அலை சீறி எழுவதுதான் இன்னைக்கு சுனாமின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுனாமி வந்த பிறகு இது எப்படி அன்னைக்கு அவர் சொல்ல முடிஞ்ச அவரால? அதே மாதிரி ஆள் கடலுக்கு உள்ள இந்த ஒளிகள் இருக்கு பாத்தீங்களா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள், பல நிறங்கள்ல அந்த கதிர்கள் வரும். ஒரு இருட்டுங்கிற உதாரணம் இருக்கு பாருங்களேன். இப்ப லைட் எல்லாம் அமைச்சிட்டா இருட்டுமீங்க, அமாவாசை இருட்டுமீங்க, இதான் இருட்டு. இருட்டுக்கெல்லாம் பெரிய இருட்டு என்னன்னு கேட்டா, ஆள் கடலுக்கு உள்ள அலையில தான் பெரும் இருட்டு இருக்குன்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. இது ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்றான். என்ன ஆராய்ச்சி பண்றான்? இந்த ஒளியுடைய சூரியன்ல இருந்து வர்ற வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் பல கலர்ல வரும். சிவப்பு கலரு, ஊதா கலரு, மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு, லைட் ஊதா கலரு அப்படிங்கிற மாதிரியான அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், இப்படியான பல பெயர்கள்ல என்ன செய்யுது, அதுல இருந்து கதிர்கள்லாம் வருகிறது. இந்த கதிர்களை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் சிவப்பு கலர் போகுது தண்ணிக்குள்ள. இன்னும் கொஞ்சம் கீழே போனா ஒரு கலர் குறையும், இன்னும் கொஞ்சம் கீழே போனா ஒரு கலர் குறையும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய எல்லா கலரும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே 5 கிலோமீட்டருக்கு மேல போனீங்க என்று சொன்னா அறவே அதுக்கு நிகரான ஒரு இருட்டு கிடையாது. எந்த வெளிச்சத்தையும் தடுத்தரக்கூடியது ஆள் கடலுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வசனத்தை படித்துட்டு அந்த விஞ்ஞானி முஸ்லீம் ஆகுறாரு. இவ்வளவு அழகா இப்படி குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க இந்த கடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கடல்கள்ல பலவிதமான இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. நான் சொல்லக்கூடியதெல்லாம் குர்ஆனை திறந்த உடனே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். குர்ஆன் இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் அப்படின்னு நம்பரா போட்டிருப்போம். அந்த நம்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன் தமிழாக்கத்துல ஃபுல் விவரம் இருக்கிறது. உதாரணமா கடல் இருக்குன்னு பாருங்களேன், செங்கடல், கருங்கடல் மாதிரி பல கடல்கள் இருக்குது. இந்த கடல்களுக்கு எல்லாம் தடுப்பா கட்டி வச்சிருக்கான். இது வரைக்கும் ஒரு கடல் செவத்தை போட்டுவிட்டு அந்தாண்ட ஒரு கடல், இந்த அப்படியே வச்சிருக்கான். எல்லா கடலும் ஒன்னா தான் இருக்குது. இவனா பிரிச்சுக்கிட்டானே தவிர 3 கடல் ஒன்னா சங்கமமாவது கன்னியாகுமரியில போய் பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம்ங்கிறான்ல, 3 கடல் ஒன்னா சேர்ந்துருக்கு, முக்கூடல் சொல்றான். அப்ப அந்த மாதிரியான கடல்களுக்கு மத்தியில் எந்த விதமான தடுப்பும் கிடையாது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான். இது ஒரு கடல், இது ஒரு கடல் வச்சுக்கிறீங்க. இந்த கடலையும் அந்த கடல் தண்ணி ஆராய்ச்சி பண்றான். எப்படி பண்றான்? இதுல உள்ள உப்பு எவ்வளவு, அதுல உள்ள உப்பு எவ்வளவு, இதுல உள்ள அடர்த்தி எவ்வளவு, அதுல உள்ள அடர்த்தி எவ்வளவு, இதுல உள்ள ஆக்சிஜன் எவ்வளவு, அதுல உள்ள ஆக்சிஜன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த 2 தண்ணியை ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா 2 தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குது. ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. இந்த கடல்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த கடல்ல பாத்தீங்கன்னா இதனுடைய நிறம், எடை, உப்பு எல்லாம் வேறையா இருக்கு. இதனுடைய எடை, நிறம் எல்லாம் என்ன இருக்கு, வேறையா இருக்கிறது.
இதை வச்சு பார்த்துட்டு குர்ஆனை படிக்கிறான். அந்த கடலை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானி படிக்கிறான். அதுல குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன, ரெண்டுக்கும் இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடந்து செல்லாது. குர்ஆனுடைய வசனம் இது அர்த்தம். ரெண்டு கடல் ஒன்னா சேருது, ஆனா பார்த்தா சேர்ந்த மாதிரி உனக்கு தெரியும். ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் இருக்கிறது, அதனால் இது அதுல போய் சேர்ந்து விடாது, அது இதுல போய் சேர்ந்து விடாதுன்னு குர்ஆன்ல இருக்கிறது. இது இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றான். இது எப்படி முகமதுக்கு தெரியும்? அப்ப பகுத்தறிவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா, இது மனுஷன் சொல்ல முடியாத ஒரு நிலை. இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி பண்றது? இது எப்படி அவர் சொன்னார், சொல்ல இயலும்? அன்றைக்கு உள்ள அறிவை வைத்துக் கொண்டு ரெண்டு கடல்களை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவையும் பண்ணி சொல்றது அந்த மனுஷனுக்கு முடியாது. அவ மனிதனை படைத்த இறைவன் தான் அதை சொல்லி இருக்கிறான் என்பதற்கு குர்ஆன் எங்கள் கையில் இருக்கிற ஒரு ஆதாரமாக அற்புதமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே நாங்க நம்புறோம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இதுல விஞ்ஞான விஷயங்கள், விஞ்ஞானம் இல்லாத நடைமுறையாக சில விஷயங்களோட உங்களுக்கு சொல்லலாம். நடைமுறை விஷயம் என்ன? இப்ப தேன் இருக்குல்ல, தேனீக்கள் மூலமாக உற்பத்தி ஆகிற தேன் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேனை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் கூட இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க? இது பூக்கள்ல இருந்து இந்த குளுக்கோஸை தேனை உறிஞ்சிட்டு போய் அப்படியே தேன் கூட்டுல சேமிச்சு வைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது தன்னுடைய பசிக்காக சாப்பிடுறது. அது உங்களுக்காக உறிஞ்சிக்கிட்டு போய் எல்லாம் சேர்த்து வைக்கிறது கிடையாது. பசிக்காக சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ளையாக மிஷின் இருக்கிறது. அந்த தேனாக மாத்தக்கூடிய பை எங்க இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்கிறது. அந்த தேனீக்களுக்கு ரெண்டு துவாரம் இருக்கு பின்னாடி. ஒரு துவாரத்தின் வழியாக அதனுடைய கழிவுகள் வெளியாகும், இன்னொரு துவாரத்தின் வழியாக என்ன செய்ய முடியும் கேட்டா, இது சாப்பிட்ட அந்த ஜீரணித்த பிறகு உள்ள கழிவு இருக்குல்ல, அதுல ஒரு கழிவு மலமா போயிடும், இன்னொரு கழிவு தேனாக அது வெளியேறுகிறது. வயிற்றுல இருந்துதான் தேன் உற்பத்தி ஆகுதே தவிர வாயிலிருந்து சேமிக்கிறது இல்லைன்னு சொல்லி இப்ப சொல்றான். எப்படி சொல்றான்? பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்து ஒரு மனுஷன் அளவுக்கு தேனியை பெருசாக்கனா தெரிஞ்சு போயிரும்ல. தேனி சின்னதா இருந்தா தெரியாது எங்க இருந்து வருது. மனுஷன் அளவுக்கு ஆக்கி பார்த்தோம்னா, ஆஹா மேற்று இங்க இருந்து வருது, வாயிலிருந்து வர காணாமன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க கேட்டா, தேனீக்கள் அது தேனாக மாற்றுவது அதனுடைய நாக்குல கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்குது, மிஷின் உள்ள இருக்குது. அது உறிஞ்சின பிறகு அந்த அதுல சில வேலைகள் நடந்த பிறகு அது தேனாக உற்பத்தி ஆகி தள்ளுதுன்னு சொல்றான். குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே இந்த வாசம் யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களின் வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு சுவையான பானம் உங்களுக்கு கிடைக்கிறது. எங்க இருந்து கிடைக்கிறது? தேனீக்களின் வயிறுகளிலிருந்து கிடைக்கிறது. வயிறிலிருந்து கிடைக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான். இது எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தருக்கு சொல்ல முடியும் என்று இது அடுக்கி கொண்டு நிறைய உங்களுக்கு தந்த புக்ல இருக்கிறது. இப்ப நாங்க முஸ்லீம்கள் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, முகமது நபி இதை வேதம்னு சொன்னாரு, இந்த வேதம் நேத்து எழுதுன வேதம் இல்ல, இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் பார்த்துட்டு நாங்க எதுவும் சேர்த்துடல. ஏன்னு கேட்டா மூலப்பிரதி எங்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துக்கு அடுத்த காலத்துல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல எழுதப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் ரஷ்யாவில் இருக்கிற தாஷ்கண்ட்ல மியூசியத்துல பாதுகாப்பா இருக்கிறது. துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தாம்பூல்ல உள்ள மியூசியத்திலையும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை அந்த குர்ஆனை எடுத்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எழுத்து வடிவங்களில் சில மாற்றங்கள் இருக்கும், ஆனால் அதே விஷயங்கள் தான் இருக்கிறது. யாரும் புதுசா இன்னைக்கு சேர்க்கல. நாங்க தேனியெல்லாம் பார்த்துட்டு போன மாசம் சேர்த்ததா இது இல்ல, நாங்க பூமி சுத்துறதெல்லாம் பார்த்துட்டு நாங்களா சேர்த்த வசனம் அதுல இருக்கு. ஆனா கிடையாது. மூலப்பிரதி இன்னைக்கு அரசாங்கத்து ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் இரும்பு கோட்டை போட்ட ரஷ்யாவுல இறைவன் பாதுகாக்கிறான். முஸ்லீம் நாட்டில் பாதுகாத்த கூட பொய்யின்றுவாங்க. ரஷ்யாங்கிறது என்னது? கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய இரும்பு திரை போட்ட நாட்டுக்குள்ள கொண்டு போய் அங்க உள்ள தாஷ்கண்ட்ல இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் ஒரு ஊர் இருக்கு பாருங்க, நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவங்களும் போய் ஒப்பந்தம் பண்ணாங்க. அந்த நகரம் தாஷ்கண்ட் நகரத்தில் உள்ள ஒரு மியூசியத்தில் அந்த மூலப்பிரதி, குர்ஆனுடைய மூலப்பிரதி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட அந்த மூலப்பிரதியில என்ன இருக்குது அதான் உங்க கையில் இருக்கிற குர்ஆன்ல இருக்குது. அப்ப எப்படி இதை 1400 வருஷம் ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, இது மனித சொல்லு இல்லை. மனித சொல்லு இல்லை என்றால் இப்ப யாருடைய சொல்? இது மனிதன் இப்படி சொல்ல முடியாது. அன்றைக்கு வாழ்ந்த ஒரு மனிதனால் இப்படி தெளிவாக ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெள்ள தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த அறிவியல் உண்மையை சொல்வதாக இருந்தால், கடவுளை தவிர அன்றைக்கு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வேண்டாம் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் சொல்லிக்கலாம். அறிவியல் கருவிகள் வந்த பிறகு 1400 வருஷத்துக்கு முந்தைய யாராலும் சொல்லியிருக்க இயலுமான்னு நாங்க நினைத்து பார்க்கிறோம். அப்ப கண்டிப்பா அது கடவுள் வார்த்தை தான். அது கடவுள் வார்த்தைன்னு நாங்க ஒரு ப்ரூஃப் வச்சு நம்பிடும் பொழுது எங்க அறிவு செயலிழந்துறது இல்ல. எப்படி இதை சொல்ல முடிஞ்சு முகமதுக்குன்னு ஆன்சர் இல்லையே. அப்ப நாங்கள் விளங்கித்தான் இறைவனை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற மதங்கள்ல சொல்ற மாதிரி இறைவனுக்கு புரோக்கர், இறைவனுக்கு காணிக்க கொடுக்கிறது, கடவுளை சொல்லி ஏமாத்துறது, கடவுளுக்கு ஒரு மாதிரியான வடிவம் கொடுக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஒரு இறைவனை நம்புற காரணத்தினால மூட நம்பிக்கை கொண்டு போயிருமோ, மத குருமார்கள் சம்பாதிச்சிருவாங்களோ, அதையெல்லாம் இஸ்லாம் தெளிவாக நினைஞ்சிருக்கு, தடுத்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுவே ஒரு தனி தலைப்பாக பேசுற அளவுக்கு பேசியும் இருக்கிறோம்.
குர்ஆனும் நவீன விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல பேசியிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம்ங்கிற தலைப்புல பேசப்பட்ட செய்திகள்லாம் இருக்குது. 2 4 மணி நேரம் அதுல அவ்வளவு விவரங்களை புள்ளி விவரத்தோட ஆதாரம் கூட சொல்லி இருக்கோம்.